அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் பிறந்தோம், தமிழ் கற்றோம், தமிழை பயிற்றுவிக்க தமிழ் படித்தோம், தமிழால் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வில் முன்னேறுவோம். வாருங்கள் நண்பர்களே. சரிங்க நண்பர்களே, இன்றைய காணொளிக்குள்ளே போகலாம். நேற்று வரை தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் முதல் 7 இயல்கள் பார்த்துள்ளோம். இன்று 8வது இயலான புள்ளியியல் உள்ள வினாக்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இன்றைய முதல் வினா, வகாரம் மிசையும் எவை குறுகும்? வகாரம் மிசையும் எவை குறுகும்? இரண்டாவது வினா, வேற்றுமை ஆயின் ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் டேஸ் என் சாரியை. வேற்றுமை ஆயின் ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் டேஸ் என் சாரியை. மூன்றாவது வினா, ஞ ந ம வ இயையினும் எவை நிலையும்? ஞ ந ம வ இயையினும் எவை நிலையும்? நான்காவது வினா, டேஸ் நிறையும் வேற்றுமை இயல. டேஸ் நிறையும் வேற்றுமை இயல. ஐந்தாவது வினா, நகர ஈற்று பெயர்கள் வல்லினத்தை முதலாக உடைய சொற்களோடு வேற்றுமை பொருண்மையில் புணரும்போது நகரம் எந்த ஒற்றாக திரியும்? நகர ஈற்று பெயர்கள் வல்லினத்தை முதலாக உடைய சொற்களோடு வேற்றுமை பொருண்மையில் புணரும்போது நகர ஒற்று எந்த ஒற்றாக திரியும்? ஏழாவது வினா, எகின் என்னும் மரப்பெயர் பெறும் சாரியை என்ன? எகின் என்னும் மரப்பெயர் பெறும் சாரியை என்ன? ஏழாவது வினா, வேற்றுமைக்கு எவை கெட அகரம் நிலையும்? வேற்றுமைக்கு எவை கெட அகரம் நிலையும்? எட்டாவது வினா, அகர ஆகாரம் வரும் காலை ஈற்றுமிசை டேஸ் நீடலும் உரித்தே. அகர ஆகாரம் வரும் காலை ஈற்றுமிசை டேஸ் நீடலும் உரித்தே. ஒன்பதாவது வினா, இல்ல மரப்பெயர் எவை இயற்றே? இல்ல மரப்பெயர் எவை இயற்றே. பத்தாவது வினா, நும்மென் ஒரு பெயர் டேஸ் மிகுமே. நும்மென் ஒரு பெயர் டேஸ் மிகுமே. 11வது வினா, மெல்லெழுத்து இயையின் டேஸ் ஒடு உரலும். மெல்லெழுத்து இயையின் டேஸ் ஒடு உரலும். 12வது வினா, இறால் தோற்றம் எவை ஆகும்? இறால் தோற்றம் எவை ஆகும்? 13வது வினா, டேஸ் டேஸ் கூறிய இயல்பொடு பெயர் ஒற்று அகரம் துவரக் கெடுமே. டேஸ் டேஸ் கூறிய இயல்பொடு பெயர் ஒற்று அகரம் துவரக் கெடுமே. 14வது வினா, அலன் எண் இறுதி கெட எவை மிகுமே? அலன் எண் இறுதி கெட எவை மிகுமே. 15வது வினா, தாய் எண் கிளவி எவை ஆகும்? 15வது வினா, தாய் எண் கிளவி எவை ஆகும்? இந்த புள்ளி மயங்கியல்ல 110 நூற்பாக்கள் இருக்குது. கொஞ்சம் பெரிய இயல் அப்படிங்கிறதுனால இதை 2ஆக பிரித்து 2 தேர்வு எழுதி பார்க்கலாம். சரிங்க நண்பர்களே, இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். முதல் வினா, வகாரம் மிசையும் எவை குறுகும்? மகாரம் குறுகும். மகாரம் குறுகும். இரண்டாவது வினா, வேற்றுமை ஆயின் ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் டேஸ் என் சாரியை. அக்கு என் சாரியை. வேற்றுமை ஆயின் ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் அக்கு என் சாரியை. மூன்றாவது வினா, ஞ ந ம வ இயையினும் டேஸ் நிலையும். உகரம் நிலையும். உகரம் நிலையும். ஞ ந ம வ இயையினும் உகரம் நிலையும். நாலாவது வினா, டேஸ் நிறையும் வேற்றுமை இயல. அளவும். அளவும் நிறையும் வேற்றுமை இயல. ஐந்தாவது வினா,
நகர ஈற்று பெயர்கள் வல்லினத்தை முதலாக உடைய சொற்களோடு வேற்றுமை பொருண்மையில் புணரும் போது நகரம் எந்த ஒற்றாக திரியும்? இர், அது ரகர ஒற்றாக திரியும். நகர ஈற்று பெயர்கள் வல்லினத்தை முதலாக உடைய சொற்களோடு வேற்றுமை பொருண்மையில் புணரும்போது நகர ஒற்று எந்த ஒற்றாக திரியும்னா ரகர ஒற்றாக திரியும். ஆறாவது வினா, எகின் என்னும் மரப்பெயர் பெறும் சாரியை சாரியை. எகின் என்னும் மரப்பெயர் பெறும் சாரியை சாரியை. ஏழாவது வினா, வேற்றுமைக்கு எவை கெட அகரம் நிலையும்? உகரம் உ கெட அகரம் நிலையும். வேற்றுமைக்கு அதாவது உகரம் கெட அகரம் நிலையும். எட்டாவது வினா, அகர ஆகாரம் வரும் காலை ஈற்றுமிசை எவை நீடலும் உரித்தே? அகரம் நீடலும் உரித்தே. அகர ஆகாரம் வரும் காலை ஈற்றுமிசை அகரம் நீடலும் உரித்தே. ஒன்பதாவது வினா, இல்ல மரப்பெயர் எவை இயற்றே? விசை மர இயற்றே. இல்ல மரப்பெயர் விசை மர இயற்றே. பத்தாவது வினா, நும்மென் ஒரு பெயர் எவை மிகுமே? மெல்லெழுத்து மிகுமே. நும்மென் ஒரு பெயர் மெல்லெழுத்து மிகுமே. 11வது வினா, மெல்லெழுத்து இயையின் டேஸோடு உரளும். இறுதியோடு உரளும். மெல்லெழுத்து இயையின் இறுதியோடு உரளும். 12வது வினா, இறால் தோற்றம் எவை ஆகும்? இயற்கை ஆகும். இறால் தோற்றம் இயற்கை ஆகும். 13வது வினா, டேஸ் டேஸ் கூறிய இயல்பொடு பெயர் உற்று அகரம் துவரக் கெடுமே. ஆதனும் பூதனும். ஆதனும் பூதனும் கூறிய இயல்பொடு பெயர் ஒற்று அகரம் துவரக் கெடுமே. 14வது வினா, அலன் எண் இறுதி கெட எவை மிகுமே? வல்லெழுத்து மிகுமே. அலன் எண் இறுதி கெட வல்லெழுத்து மிகுமே. 15வது வினா, தாயென் கிளவி எவை ஆகும்? இயற்கை ஆகும். தாயென் கிளவி இயற்கை ஆகும். தேர்வினை எழுதி பார்த்து மதிப்பெண்களை பதிவிடுங்கள். இதுபோன்ற வினாக்களுக்கு நம்முடைய தமிழ்கனி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நம்மை போன்ற படிப்பவருக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள இயல்களை தேர்வு எழுதி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி தேர்வு எழுதி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் புள்ளி மயங்கியல் தேர்வு 2 பார்க்கலாம். நன்றி.